தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது. நாளுக்கு நாள் 25 தொகுதிகள் 50 தொகுதிகள் கூடிக்கொண்டே போகின்றன இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி. நம்முடைய தேர்தல் ஆணையர் முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், நாளுக்கு நாள் இறங்கிக் கொண்டே போகிறது, நான் எதை சொல்லுகிறேன் என்று தெரியும் என்று மாங்காவை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏனென்றால் தேர்தல் ஆணையராக இருந்தவர், அவருக்கு எந்தெந்த மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்று பல்ஸ் தெரியும். ஆகையால இன்று அவர்களுடைய ஆட்சியில அதிகாரிகளாக இருந்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் இன்று அவர்களுக்கு எதிராக அஸ்திரத்தை ஓங்கி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறப் போகிறது. அதில் தமிழ்நாடு முன்னணி கலகர்த்தாவாக இருக்க போகிறது. தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படும் என்று நம்பிக்கை ஓரளவு எங்களுக்கு இல்லை. என்ன காரணம் என்றால் 4 கோடி ரூபாய் பிடித்து ஏறக்குறைய 1 வாரங்கள் ஆகின்றன. இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? நான் ஏற்கனவே முதல் நாள் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது பெல் மைதானத்தில் சொன்னேன், பணத்தையே திருப்பி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, வழக்கம் இருக்காது, அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் உறங்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னேன். 1 வாரமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கும்பகர்ணனாக இருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் தூக்கம் தெளிந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரியவில்லை. அப்படிலாம் இல்லை. என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை, எங்க ஆளுங்கிட்ட வைட்டமின்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கெல்லாம் மக்களை நம்பி நிற்கிறோம். எங்க வேட்பாளரை பாருங்க, அவர்கிட்ட ஒரு தம்படி காசு கிடையாது. அங்கங்க தோழர்கள்லாம் 50 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வச்சு அவர் நகர்ந்துட்டு இருக்காரு. சொந்த வாகனம் கூட கிடையாது பிரச்சாரம் பண்றதுக்கு அவருக்கு. இதெல்லாம் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க. திரட்டு இருக்கார், பணம் கிடையாது. 50 வருஷம் ஆண்ட கட்சி இந்தியாவை, நீங்க பணம் இல்லைன்னு சொன்னா 50 வருஷம் ஆண்ட கட்சி உண்மை. ஆண்டது மக்களுக்காக, எங்க அக்கௌண்ட்டுக்காக இல்ல. தேர்தல் நன்கொடை 10 ரூபாய் 7000 கோடி வாங்கி போறதுக்கு இல்ல. இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வந்ததில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணைக்கட்டுல இருந்து திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதிக்கு தண்ணீர் வழக்கமா விடுறது வழக்கம். அது தண்ணீர் விடக்கூடாதுன்னு போராடின கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சார் ஒருத்தர். அப்ப எப்படி அவங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கான பணியாற்ற அவர் எப்போ இங்க பாருங்க, அவர் எப்பொழுது வந்து ஒரு நிமிஷம், அவர் எப்போ திருநெல்வேலி வேட்பாளர் ஆயிட்டாரோ, திருநெல்வேலியின் மண்ணின் மைந்தர் ரஜினிகாந்த் கர்நாடகால பிறந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்றாரு நான் தமிழன்னு நம்புறீங்க. தமிழ்நாட்டிலேயே பிறந்து பக்கத்து மாவட்டத்தில் பிறந்தவர், ஆனா வளர்ந்தவர் வாழ்ந்தவர் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், தென்னிந்தியா முழுவதும். அவருக்கு போயிட்டு இப்படி கேள்வி கேட்கறீங்கன்னா அது எப்படி ஏற்புடைய? கட்சியே ஆரம்பிக்கிறனாரு ஓஹோன்னு ஆதரவு கொடுத்தீங்க எல்லாமே. அப்ப நீங்க யாராவது கர்நாடகாவை சார்ந்தவர்கள் நிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.